இன்னைக்கு மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன். இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும். என்ன இது, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க நினைக்கிறேன். ஒரு பாக்கெட் சிகரெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் தரேன் சார். பில்ஸ் கிங் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை கொடுத்துறாதீங்க. கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் கொடுங்க. என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். ஏன் எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? நான் சிகரெட் குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம். என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்த போறதில்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எனக்கு அப்ப வயசு 13. சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பட்டாசு மாதிரி வெற்றி தள்ளிடுவேன். 1962 நவம்பர் 22 கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். அன்னைக்குதான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சது. இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டா குடும்பமே வெடிச்சு போச்சு. ஏன் எல்லாரும் காதை மூடிக்கிறீங்க? சிகரெட் பிடிச்சா புகை வரும், மூக்க மூடுறது நியாயம். மூக்க மூடுறதுக்கு பதிலா காதை முடிக்கிறீங்க, காதை முடிக்கிறதுக்கு பதிலா மூக்க மூடிக்கிறீங்க. கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்க. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. வாயில இருக்கிறது சிகரெட் இல்ல, பட்டாசு தாட்டு யாராவது சொல்லிருக்க கூடாதா? இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இருக்க. இவங்க எல்லாம் பார்த்து முடிச்சு வரணும்னா 4 மணி நேரமாவது ஆயிடும். சார், ஹலோ, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? காத்து இருக்கணா. 94 டிகிரி குளிர் ஜன்னின்னு விரைச்சு போய் வந்தேன். 100 டிகிரி கொதிக்கிற ஜோரத்துல உக்காந்து இருக்கேன். டாக்டர் என்னன்னா உள்ள பயங்கர பிஸியா இருக்காரு. நாம இப்படி நெருங்கி பழகிறது டாக்டர் பெரியசாமி பார்த்தா கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாரு. எனக்கு என்னமோ கலக்கமா இருக்குங்க. இத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? டாக்டர் பெரியசாமியோட 1 வருஷமா இன்டிமேட்டா பழகிறேன். இந்த மாதிரி ஒரு நர்ஸ் ஒரு டாக்டரோட பழகிறத ஜாலியா எடுத்துக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவார். இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 வருஷமா நானே அவர் மனைவியா நெருங்கி பழகிறேன். என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லிருக்காரு. ரொம்ப குறும்புக்காரர் அவரு. என்னது, டாக்டர் பெரியசாமி உன் கணவரா? ஆமா டாக்டர், ரொம்ப நேரமா ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாரு. எனக்கு வேண்டியவரை கொஞ்சம் அட்டெண்ட் பண்றீங்களா? யோ, நானே டாக்டர் பெரியசாமி டென்ஷன்ல ஆடி போய் உட்கார்ந்து இருக்கிறேன். பேஷண்டா பேஷண்ட் சாவுகிறாங்க. போயா வெளியே. சாரி சாரி டாக்டர், இவ்வளவு நேரம் பொறுப்போடும் பொறுமையோடு தான் காத்துட்டு இருந்தேன்.
சாதாரணமா உங்கள மாதிரி பொறுப்பு இல்லாத ஆளுங்களோட அட்டகாசத்தை பாத்துக்கிட்டு ஐ கான் சிம்பிளி சிட் டவுன் வாட்ச் என்ன மேனேஜர் இருக்க வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர்செல்ஃப் ஐ கிக் யூ சன் ஆஃப் எ பிட்ச் கெட் லாஸ்ட் டாக்டர் செஞ்ச தப்புதான். அதுக்கு அவர் எப்படியா போட்டு அடிக்கிறது? அப்ப விட டாக்டர் சீரியஸ் ஆயிட்டார். அதுக்கு நான் என்ன பண்ண சொல்றேன்? இப்படி கேட்டா முதல்ல உன் கோவத்தை கொஞ்சம் குறைக்கணும். மாப்ள என்னதான் இட்லியை சாப்பிட்டாலும் அந்த ஹாய் गाइस ஸ்டஃபிங் ஹாய் விஜய் சூடா ஒரு தோசை. ஏய் கைய கழுவிட்டு வேற எடுத்து வை. யாரும் இல்லாத அனாதை பயலுக்கு அங்க தொட்டா அழுக்கா இங்க தொட்டா தோஷமா. என்னடா சொன்ன? அனாதை பையன் பாய்யா சில்வர் ஜூப்ளி யாரையாவது அடிச்சதுக்கு 25வது முறை ஃபைன் கட்டுற. ₹50 கொடு. சார் என்கிட்ட 35 ரூபா தான் இருக்கு. ஒரு 15 rupees லோன் நீங்க தர முடியுமா? அட்லீஸ்ட் அக்கவுண்ட்ல எது வச்சுக்க முடியுமா? நான் வேர்ல்டு பேங்க் பிரசிடென்ட். உனக்கு லோன் கொடுக்கறதுக்கும் அக்கவுண்ட் வச்சுக்கிறதுக்கும் விட்டா என்னையே. என்ன விஜய் கிளாஸ் போகாம இங்க நின்னுட்டு ஏதோ பணம் கேட்டுட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா கட்டிட்டேனா அதான் சேஞ்ச் கேட்டுட்டு இருக்கேன். அட நீ ஒண்ணுமா புழுகிறான். பல தடவை பல பேர் அடிச்சு பல தடவை ஃபைன் கட்டியே பயில்வான். அட இப்ப கூட கேண்டீன் தொழிலாளி அடிச்சு வந்தாமா நிக்கிறான். இன்னும் இவன் கிட்ட அடி வாங்காதது நானும் நம்ம பிரின்சிபாலும் தாமா. விஜய் கேண்டீன்ல வெயிட்டர் போட்டு அடிச்சுட்டேன், ஆபீஸ்ல கிளர்க்க போட்டு அடிச்சுட்டேன். அப்படி என்ன மொட்டத்தானே முன்கோவம்? என்ன அப்படி பார்க்காத. கேண்டீன்ல அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன அனாதை பையன் இனிமேல ஒருத்தர் இறக்கப்பட்ட அனாதன்னு சொல்லியிருந்தா அவன் காலில் கட்டி பிடிச்சு அழுதுருப்பேன். தேவடி அப்பா இல்லைன்னு திட்ட மாதிரி என்ன அனாதன்னா சொல்லு மஞ்சு. நான் அனாதையானது ஏன் தப்பா மஞ்சு? நான் அனாதைய பொறுத்தது ஏன் தப்பா? நிச்சயமா நான் பிரின்சிபல் அடிக்க மாட்டேன். நான் என்ன பண்றது? தப்பு நடந்தா தாக்கிடுறேன், கோவம் வந்தா குத்திடுறேன். என்ன என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒண்ணு நீயே கட்டுப்படுத்திக்க நான் ஒரு வழி சொல்றேன். இனிமே உனக்கு கோவம் வந்தா என்ன உன் மனசுல நினைச்சுக்கிட்டு நிதானமா 1ல இருந்து 10 வரை இல்ல. என்னன்னா தானா கோவம் குறைஞ்சிடும், நிதானம் வந்துடும். தலைவா உன் தைரியத்தை வச்சுதான் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். குறும்புக்காரையா நீ? ஏண்டா கண்ணுக்குட்டி, இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீதான் தலைவா. குல்ஃபி இங்க பா. இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீங்க தானே. பல்பு இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீங்க தான் தலைவரா. பொழிச்சு போ. சலாம் அலைக்கும் சார். எல்லார்கிட்டயும் கேட்ட கேள்வியை நான் உன்கிட்ட கேட்க போறேன். இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? ஒண்ணு. இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? 2. இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? 3. இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? 4. 5. ஐம் சாரி மஞ்சு. ஐயோ சொல்டா யாரா பிஸ்தா? 9. 9 கிலோ பிஸ்தா இருக்க முடியாது. சொல்டா யாரா பிஸ்தா?
10. என்ன சொன்னீங்க? காலேஜ்ல பிஸ்தா. போகற கிட்ட பாரு. பிஸ்தாவா? எவன் வந்து? டேய், கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்டா. அதுக்கு ஏன்டா பக்குன்னு குத்துற? இப்ப யார் சொல்டா? யாரா நிக்காத, ஓ. நேத்துக்கு தானே அவ்வளவு சொல்லி கோவத்தை கட்டுப்படுத்த சொன்னேன். நான் சொன்னது செய்தியா? உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டேன் 1ல இருந்து 10 வரைக்கும் நிதானமா என்ன. அப்புறம் என்ன 10 எண்ணத்துக்குள்ள என் கோவம் 10 மடங்கு ஆயிப்போச்சு. திட்டு வாங்கிட்டு போக வேண்டிய உதவ வாங்கிட்டு போறான். ஆஹா, இந்த மருந்து நமக்கு சரிப்பட்டு வராது. சரி, மறுபடியும் ட்ரை பண்றேன்.